கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜூலை மாதத்திற்குள் பிரவேசிக்கிறவங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் விதமாய் சொல்கிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும் என்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை யாருக்கு சொல்றாருன்னா, பாரம் சுமந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாரத்தையும் பாவத்தையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைய நீ அதை தள்ளி விட்டு உதறி விட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்றார். இயேசுவை இந்த இடத்துல அவர் எப்படி காண்பிக்கிறார் என்றால், இயேசு யார் என்றால் அவர் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் எழுதி வைத்திருக்காருங்க. இன்றைக்கு நம்ம தேவனை நம்புறோம், ஆராதிக்கிறோம், அவரை தேடி போறோம். ஆனா விசுவாசிக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல நம்ம விசுவாசிக்கிறதுல குறைவாய் இருக்கிறோம். ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துற காரியம் என்னன்னா, நம்முடைய ஜெபங்களோ நம்ம தேடுறதோ அதெல்லாம் காட்டிலும் விசுவாசத்தை தான் அவர் என்ன செய்றார், மேன்மையா நினைக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் அவருடைய இருதயம் என்ன செய்யுது, சந்தோஷப்படுகிறது. அந்த விசுவாசத்தை தான் அவர் நம்மிடத்துல என்ன செய்றார், எதிர்பார்க்கிறார். ஆனா இன்றைக்கு நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள்ல அநேக நேரங்கள்ல அவரை நம்ம விசுவாசிக்காதபடி புலம்பிக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த மாதத்துல அவர் தம்மை நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் விசுவாசத்தை துவங்குகிறவன். இயேசு யார் என்றால் நான் விசுவாசத்தை துவங்குகிற தேவன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளையே, ஒருவேளை நம்மளால அன்னைக்கு விசுவாசத்தை என்ன செய்ய முடியல, தொடங்க முடியல, விசுவாசிக்க முடியல. ஏனென்றால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், பாடுகள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்ற வார்த்தைகள், டாக்டர்கள் சொல்ற ரிப்போர்ட்டு, இது எல்லாமே இயேசுவே நம்ம நமக்கு பதில் தருவார், நம்ம விடுவிப்பார், நமக்கு சுகம் தருவார்ங்கிறத நம்ப முடியாத அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்து பாதிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதத்துல உன்னுடைய விசுவாசத்தை நான் துவங்குவேன் என்பதாக. எப்படிங்க ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை துவங்க முடியும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நம்ம சாட்சிகளை சொல்றோம், எத்தனையோ அற்புதங்களை நமக்கு அவர் செய்திருக்கிறாருன்னு சொல்றோம். அந்த அற்புதங்கள் தான் அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவர் நமக்கு தொடங்கி வைத்ததான விசுவாசங்கள். ஆனா அதே அநேக நேரங்களில் நம்ம அதை மறந்து போகிறோம். நம்முடைய விசுவாசம் துவங்கப்பட்ட இடத்தை நம்ம மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்த அற்புதத்தை நம்ம என்ன செய்யறோம், மறந்து போகிறபடினால அடுத்து ஒரு தேவை வரும்போது, அடுத்து ஒரு அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த அற்புதத்தை மறந்து நம்ம விசுவாசத்தில் பலவீனமுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. ஆனா அவர் சொல்றார், உன் விசுவாசத்தை நான் துவங்க பண்ணுவேன். ஒருவேளை அப்படியே அற்புதம்லாம் எனக்கு நடக்கலைங்க, எதுவுமே என் வாழ்க்கையில இதுவரை நடக்கலை, ஆனால் நான் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறீங்களா? அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை தொடங்குவேன் என்பதாக. இந்த மாதத்துல உன் விசுவாசத்தை நான் தொடங்கி வைப்பேன் என்பதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல ஒரு தகப்பன் தன் பையனை அசுத்தாவி பிடித்தவனை இயேசு கிட்ட என்ன செய்ய கொண்டு வருகிறான். அங்க கொண்டு வருகிற நேரத்துல அது அலைகளிக்கிறது, பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. அப்போ அவன் சொல்றான், எப்படியாவது எங்களுக்கு என்ன செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க, உமக்கு சித்தமானா எப்படியாவது என் பிள்ளையை நீங்க சுகமாக்குங்க அப்படின்னு அந்த மனிதன் நினைச்சார். அந்த பிள்ளையுடைய தகப்பன் கேட்கிறான். அப்போ ஏசப்பா அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ விசுவாசித்தால் கூடும் அப்படிங்கிறார். விசுவாசி, இந்த அற்புதம் என்ன செய்ய நடக்குங்க. உடனே அந்த தகப்பன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை, ஆனாலும் என் அவிவிசுவாசம் நீங்க எனக்கு உதவிச்சு அப்படிங்கிறான். ஏன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மனிதனை மாதிரிதாங்க ட்ராக் ஓடும். ஒரு புறம் நம்ம விசுவாசிப்போம், இன்னொரு புறம் அந்த விசுவாசத்தையே நொறுக்கி போடுற மாதிரி அவிசுவாசமும் நம்ம கூட வரும். சில நேரம் நிறைய பேர் எங்கிட்ட ஜெபிக்க வரும்போது கணவருக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்போ நீ ஜெபிக்க சொல்லும் போது கர்த்தர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தருவார், அவரை ரட்சிப்புகளை கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபிப்போம். அவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? எங்க சிஸ்டர் நடக்க போகுது, 10 வருஷம் திருந்தாதவரா இனி திருந்திர போறார், 10 வருஷம் விடாதவனா இவன் விட்டுற போறான்,
அப்ப பாருங்க, நம்மகிட்ட வந்து ஜெபிக்க சொல்ல வரும்போது அவங்க எதுல வந்தாங்கன்னா விசுவாசத்துல வந்தாங்க. ஆனா தேவன் செய்வார் நம்ம சொல்லும்போது அந்த விசுவாசத்துக்கு மேல அவங்களுடைய அவிவிசுவாசமான வார்த்தைகள் தான் என்ன செய்யும், ஓங்கி நிற்கும். ஆனா இந்த தகப்பன் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என்கிட்ட அவிவிசுவாசமும் இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன நேரத்துல ஏசப்பாவுடைய அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டார். எப்படி எடுத்து போட்டார்னா, அந்த மகனை அந்த பிசாசை துரத்தி சுகமாக்கி பரிபூர்ணமா அவன் கையில கொடுத்த நேரத்துல இப்பொழுது அவனுக்கு என்னது வந்துட்டுனா விசுவாசம் வந்து விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலதான் நம்முடைய இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்னா, அவர் விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அநேக விசுவாச நம்ம காரியத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஆனாலும் நீங்க மறந்து இருக்கலாம். இல்ல, நான் ஒண்ணுமே அப்படி அனுபவிக்கல, என் விசுவாசத்தை வர்த்திக்கிற பண்ற மாதிரி எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதத்துல அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதம் எதற்காக என்றால், மங்கி கிடக்கிற உங்களுடைய விசுவாசத்தை, யோசிக்க முடியாத நம்ப முடியாத உங்களுடைய விசுவாசத்தை அவர் துவங்கி வைக்கும்படியாக ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்வார். ஒருவேளை அப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்ற பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்களானா, இன்னொரு அற்புதத்துக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானா, அந்த அற்புதத்தை பிடிங்க. அன்னைக்கு செய்த ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு செய்வார்னு சொல்லுங்க. அன்னைக்கு அற்புதத்தை செய்தவர் இந்த மாதத்தில் எனக்கு அற்புதத்தை செய்வார்னு சொல்லுங்க. இந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்வார்னு நீங்க துவங்கப்பட்ட விசுவாசத்தை மீண்டும் நீங்க பிடித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பாரமானாலும் பாவமானாலும் எது தடையா இருக்கிறதோ, ஓட்டத்துக்கு, விசுவாச ஓட்டத்துக்கு எது தடையா இருக்கிறதோ, இயேசுவை பார்த்து ஓடுவதற்கு எது தடையா இருக்கிறதோ, அந்த பாரத்தை எல்லாம் உடைத்து போட்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பேர் உண்டு, விசுவாசத்தை துவங்குகிறவர். எப்படி துவங்க போகிறார் என்றால், எதுல கலங்கி நிற்கிறாங்களோ, எதுல பயந்து நிற்கிறீங்களோ, எது நடக்குமான்னு நினைக்கிறீங்களோ அதை அற்புதமாய் அவர் செய்து அற்புதமாய் மாற்றி உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை இந்த மாதத்திலே அவர் துவங்க போகிறார். எனவே நீங்க சோதரம் ஆண்டவர்கிட்ட போய் அந்த தகப்பன் சொன்னது மாதிரி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும்னு கேட்டது போல, ஒருவேளை உங்களால விசுவாசிக்க முடியாதபடி ஒரு அவிவிசுவாசம் மேலோங்கி நிற்கிறதா, அதை அவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, என்னால முடியலப்பா அந்த அவிவிசுவாசத்தை எடுத்து போட, நீங்க ஒரு அற்புதத்தை செய்து அந்த அவிவிசுவாசத்தை எடுத்து போடுங்கன்னு இந்த மாதத்துல நீங்க கேட்டு பாருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல விசுவாசத்தை துவங்குற மாதமாக அற்புதத்தை கொண்டு அவர் செய்து முடிக்க போகிறார். அந்த அற்புதத்தை நீங்க இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ளுங்க. போகிற சர்ச்சில பாண்கிற மனிதர் மடத்துல அந்த அற்புதத்தை நீங்க சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்த விசுவாசத்திற்கான வாசல்கள் உங்களுக்கு தொடர்ந்து திறந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணி உங்கள் கண்ணீரை துடைப்பாராக. ஆமென்.